மனதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட நான் உங்கள் மனதில் 1லேருந்து 10 வரை என்ன சொல்கிறேன். நீங்கள் எண்ணிகிட்டே இருக்கீங்க. எண்ணிகிட்டே இருக்கும்போது நான் இடையில உங்கள்கிட்ட உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்ட உடனே நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்குறீங்க. இப்போ நான் பதில் கொடுத்த அடுத்த மாத்திரம் நீங்கள் என்னது என்னாச்சு விட்டுட்டீங்க. இதில் 2 காரியம் இருக்குது. ஒன்று, நீங்கள் மனதில் எண்ணினீங்களா அந்த எண்ணத்தை விட நான் சொன்ன அந்த வார்த்தை, எண்ணத்தை விட வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். 2வது, நான் உங்கள்கிட்ட அந்த வார்த்தை சொன்னோன்னே நீங்கள் நிறுத்திட்டு அதுக்கு தீர்மானம் எடுத்து எனக்கு ஒரு பதில் கொடுத்தீங்க. அதே போல் எந்த ஒரு எண்ணத்தையும் தீர்மானம் எடுத்தால் அது சரியாக நாம் அதை கையாள முடியும்.